கவனியுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த தலைப்பிலே நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கவனியுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த தலைப்பிலே இந்த வாரமும் அடுத்த வாரமும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்வோம்? கேட்டு நன்மையை பெற்றுக் கொள்ளுவோம். சங்கீத புஸ்தகம் 115வது அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்துக் கொள்வோம். எல்லாரும் எடுத்துக்கொண்டீங்களா? சங்கீதம் 115 16வது வசனம். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியை யாருக்கு கொடுத்தார்? மனுபுத்திரருக்கு கொடுத்தார். முதலாவது சங்கீதம் 115 15வது வசனம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நீங்க இந்த வசனத்தை சொன்னோடனே சந்தோஷமா ஆமென் சொல்லி இருக்க வேணாமா? எல்லாரும் கவனிங்க, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. கவனிங்கள், கர்த்தரிடத்தில் இருந்து உங்களுக்கு வருகிற நல்ல செய்தி என்னவென்றால், கர்த்தரிடத்தில் இருந்து எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகளுக்கு நல்ல செய்தி தான் என்ன செய்யும்? வரும். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? எப்போதுமே கர்த்தர் என்ன செய்தியை கொடுக்கிறவர்? நல்ல செய்தி. எத்தனை பேருக்கு நல்ல செய்தி வேணும்? நல்ல செய்தி, நல்ல செய்தியை தருகிறவர். அப்படி என்றால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற நல்ல செய்தி, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் யாரா? ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஒரு ஆமென் சொல்லுவாங்க. அப்படின்னா கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? மகனே மகளே, நீ பார்க்கிற இந்த வானத்தை நான் தான் படைச்சேன், இந்த பூமியையும் நான் தான் படைச்சேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் ஜீவனுள்ள தேவன், நான் நித்தியமானவர் என்பதற்கு நான் படைத்த வானங்கள் பூமி எப்படி இருக்கிறது? சாட்சியாக என்ன செய்கிறது? இருக்கிறது. இதனை அமைஞ்சல போறீங்க. வானங்களை பார்த்தீங்களா? அது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. அது ஆண்டவர் தொங்க விட்டிருக்கிற சத்துவங்களை பார்த்தீங்களா? எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. பூமியை பார்த்தீங்களா? எவ்வளவு பெருசா இருக்குது. அப்படின்னா கர்த்தர் சொல்லுகிறார், நான் பெரிய தேவன். எதனை அமைஞ்சல போற? என்ன தேவன்? பெரிய தேவன். வானங்களை நான் தான் படைச்சேன், பூமியை நான் தான் படைச்சேன். வானங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறது, பூமி ஆசீர்வாதமா இருக்கிறது. இந்த வானங்களையும் பூமியும் படைத்த கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், நீங்கள் எப்படியாப்பட்டவர்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். போறீங்க. அப்படி என்றால் தேவனை குறித்து ஒரு விஷயம் நன்றாக புரிகிறது. உங்களை குறித்து தேவனுடைய நோக்கம், உங்களை குறித்து தேவனுடைய திட்டம், உங்களை குறித்து தேவனுடைய எண்ணங்கள், சிந்தனை எல்லாம் என்ன தெரியுமா? உங்களை என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வதிக்க வேண்டும். எத்தனை ஆமென் போறீங்க? எப்போதும் கர்த்தர் உங்களை குறித்து எண்ணிக்கொண்டே இருக்கிறார், சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார். எப்படி எண்ணுகிறார்? எப்படி சிந்திக்கிறார்? என் பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வதிக்க வேண்டும். கொஞ்சம் ஒரு ஆமென் சொல்லுங்க. என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். நன்றாக கவனியுங்கள். முதல் மனிதன், மனுஷி ஆதாம் ஏவாளை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்திலே வைத்து அவர்களை கர்த்தர் என்ன செய்தாரா? ஆசீர்வதித்தார். எத்தனை ஆமென் போறீங்க? முதல் மனிதன் மனுஷியை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்திலே வைத்து அவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரா? நீங்கள் ஆசீர்வாதமாய் இருங்கள். எத்தனை ஆமென் போறீங்க?
வேண்டும்? ஆசீர்வதிக்க வேண்டும். ஒரு ஆமென். கர்த்தர் ஏற்கனவே உங்களை என்ன செய்து விட்டார்? ஆசீர்வதித்து விட்டார். இதை ஆமென் சொல்ல போறீங்க. ஏனென்றால் ஆதாம் ஏவாளில் இருந்துதான் மனுகுலம் என்ன செய்திருக்கிறது? உருவாகி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய மீறுதலின் நிமித்தமாக தடைப்பட்டது. ஆனாலும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து அந்த தடை என்ற சுவரை அவர் என்ன செய்து விட்டார்? உடைத்து எரிந்து விட்டார். இதை நாம சொல்ல போறீங்க. கவனிங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து விட்டார். பாருங்க, ஜபத்துல போய் நீங்க அதிகமா ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அதிகமா கேட்கிறத குறைச்சிட்டு என்ன கேட்கணும், ஜபத்துல என்ன சொல்லணும்? ஆண்டவரே நீர் எங்களை ஏற்கனவே ஆசீர்வதித்து விட்டீர், எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து விட்டீர், எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து விட்டீர், எங்கள் வீடை ஆசீர்வதித்து விட்டீர், எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து விட்டீர், எங்கள் சபையை ஆசீர்வதித்து விட்டீர். அந்த ஆசீர்வாதம் தொடரட்டும். எது நாம சொல்ல போறீங்க? ஆசீர்வாதம் தடைபடணுமா தொடரணுமா? தொடரணும் விரும்புறவங்க கையை வைத்து சொல்லுகிறேன். தொடரணும்னா தொடர வேண்டும் என்றால் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? கர்த்தரிடத்திலே தகப்பனே நீர் எங்களை ஏற்கனவே என்ன செய்து விட்டு ஆசீர்வதித்து விட்டு, அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு நாளும் எங்கள் மேலே நதியை போல என்ன செய்கிறது? பாய்கிறது, ஆறை போல பாய்ந்து வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? நதி போல ஆறை போல. ஆமென் சொல்லுவோமா? உறுதிப்படுத்தணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து விட்டார் என்பதை கர்த்தரிடத்தில் போய் என்ன செய்ய வேண்டும்? உறுதிப்படுத்த. இன்னும் ஆசீர்வதிங்க, இன்னும் ஆசீர்வதிங்க சொல்ல கேட்காம, கர்த்தாவே நீர் எங்களை என்ன செய்து விட்டீர்? ஆசீர்வதித்து விட்டீர். அந்த ஆசீர்வாதம் எங்களுக்குள்ளே தொடரட்டும், சந்ததி சந்ததியாய் தொடரட்டும். அது நதியை போல வருகிறது, ஆறை போல வருகிறது, ஊற்றை போல வருகிறது என்று தேவனிடத்திலே தேவனுடைய இருதயம் மகிழ்ச்சி அடையும்படியாக பேச வேண்டும். தேவனுடைய இருதயம் சந்தோஷம் அடையும்படியாக பேச வேண்டும். பாருங்க பாருங்க, ஜபத்துல இப்படி என்ன செய்ய வேண்டும்? வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். நீங்க போய் கர்த்தாவே ஆசீர்வதிங்க, கர்த்தாவே ஆசீர்வதிங்க நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தா, ஒரே மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தா, கர்த்தர் சொல்வாரு, என் மகனே மகளே, ஏற்கனவே நான் உன்னை என்ன பண்ணிட்டேன்? ஆசீர்வதிச்சுட்டேன்னு. உனக்குள்ள அந்த எண்ணங்கள் என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும். இதை ஆமென் போறீங்க. எத்தனை பேருக்குள்ள கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து விட்டார் என்ற எண்ணங்கள் பெருகுகிறது, வளருகிறது? அந்த எண்ணங்கள் முதல் வருகிறதா? கவனியுங்கள், அந்த எண்ணங்கள் முதலாவது வருகிறதா? கவனியுங்கள். பிசாசானவன் சூழ்நிலையை வேறே மாதிரி காட்டும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டும், நான் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நாங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், எங்கள் பிள்ளைகள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு நீங்களே வாய் திறந்து சொல்ல வேண்டும், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. அது மாத்திரம் இல்லாமல் உங்கள் பிள்ளைகளையும் வாய் திறந்து நீங்கள் சொல்ல வைக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும்? பிள்ளைகளுக்கு எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும்? எதை கற்றுக் கொடுக்க வேண்டும்? ஆமா, பிள்ளைகளை சொல்ல வைக்க வேண்டும். ஆமா, நான் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை என்று பிள்ளை என்ன செய்ய வேண்டும்? உங்கள் பிள்ளைகளை சொல்ல வைக்க வேண்டும். எதனை ஆமென் சொல்ல போறீங்க? ஏனென்றால் கர்த்தர் சொல்லிவிட்டார், வானத்தையும் பூமியும் படைத்த என்னாலே நீங்கள்
ஆசீர்வதிக்கப்பட்ட. எத்தனை ஆனந்தில போறீங்க? எத்தனை பேர் உறுதியா நம்புறீங்க வானங்களை கர்த்தர் தான் உண்டாக்கினாருன்னு? பூமியை கர்த்தர் தான். உலகத்துக்குள்ள என்னென்னமோ யாரோ உண்டாக்குனாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? யாரோ தாங்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. புரியுதா? வானங்களையும் பூமியும் கர்த்தர் வார்த்தையினால என்ன செய்தார்? உண்டாக்கினார். தேவன் எப்படி இருக்கிறார்? வார்த்தையா இருக்கிறார். எத்தனை ஆனந்தில போறீங்க? ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே. அப்படி என்றால் தேவ வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் படைத்த என்னாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமஞ்சல போறீங்க. எப்போதும் இந்த நிலையிலே இருக்க வேண்டும், எப்போதும் இப்படியே சிந்திக்க வேண்டும், எப்போதும் இப்படியே யோசிக்க வேண்டும், எப்போதும் இப்படியே வாய் திறந்து பேச வேண்டும். யாராவது உங்களை பார்த்து சபிக்கிறார்களா? யாராவது உங்களை பார்த்து சாபம் விடுகிறார்களா? யாராவது உங்களை பார்த்து நீ எதற்கும் உதவ மாட்டாய் என்று சொல்லுகிறார்களா? யாராவது உங்களை பார்த்து மதிப்பு குறைவாக இடை போட்டு பேசுகிறார்களா? உடனே நீங்கள் வாய் திறந்து சொல்ல வேண்டிய வார்த்தை, நான் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. எத்தனை பேர் ஆமென் போறீங்க? இடம் பொருள் எல்லாம் பார்க்கவே கூடாது, உடனே அந்த ஸ்பாட்ல சொல்லிடுங்க. எத்தனை ஆமென் போறீங்க? அது எந்த நபரா இருந்தாலும் சரி, அங்கே நீங்க வாய் திறந்து சொல்லிடணும். பொதுவா சொல்ற மாதிரி சொல்லிடணும், நான் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. எத்தனை ஆமென் போறீங்க? இப்படி நீங்க சொல்லும் பொழுது பரலோகம் சந்தோஷம் அடையும். உங்களை படைத்த தகப்பன் மகிழ்ச்சி அடைவார். ஆமென் சொல்லல? மகிழ்ச்சி அடைவார், மகிழ்ச்சி அடைவார் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை. ஆகையால் உங்கள் இருதயத்திலே மனதிலே ஓடுகிற எண்ணங்கள், அந்த ஓட்டங்கள் எப்போதும் பாருங்க, அந்த சிந்தனைகள், அந்த யோசனைகள், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை என்ற அந்த சிந்தனைகள் சிந்திக்கும் பொழுது, யோசிக்கும் பொழுது, எண்ணங்கள் அப்படி இருக்கும் பொழுது, அந்த வார்த்தை தான் வாயிலிருந்து என்ன செய்யும்? வரும். எத்தனை ஆமென் போறீங்க? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 115:16, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். வானங்கள் யாருடையது? நம் தகப்பனுடைய சிங்காசனம் எங்கே இருக்கிறது? சொல்லுங்க. அப்பாவுடைய சிங்காசனம் எங்க இருக்கிறது? வானத்துல. ஆனா பூமியை மட்டும் யாருக்கு கொடுத்துட்டாரா? சத்தமா சொல்லுங்க. நீங்க என்ன சொல்லணும்? பூமியை எனக்கு கொடுத்தார். இதை ஆமென் போறீங்க. ரைட். முதல் அறிக்கை. ஆமா, எல்லாரும் வலது கையை உயர்த்துங்க. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. நான் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. நாங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். எங்கள் பிள்ளைகள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். பக்கத்துல இருக்கிறவங்க கையை கொடுத்து நல்ல முகத்தை பார்த்து சிரிச்சு நல்லா சொல்லுங்க, நீங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். பூமியை கர்த்தர் மனுபுத்திரருக்கு கொடுத்தார். அப்படின்னா பூமி யாருக்கு கொடுத்தாரு? எல்லாரும் கையை உயர்த்துங்க. யாருக்கு கொடுத்தாரு? பூமி யாருக்கு கொடுத்தார்? கர்த்தர். எனக்கு சொல்லுங்க, கையை உயர்த்துங்க. இந்த பூமியில எல்லாம் எனக்கு வாய்க்கணும், நான் தொட்டதெல்லாம் தொலைக்கணும். கையை உயர்த்துங்க. என்னங்க, உலகத்தான் செய்யறதெல்லாம் வாய்க்குது, நான் செய்யறது என்ன செய்ய மாட்டேங்குது? ஏன்னா என்னன்னா, பூமி ஆண்டவர் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாரு. எத்தனை ஆமென் போறீங்க? பூமி யாருக்கு சொந்தம்? சொல்லுங்க. பூமி யாருக்கு சொந்தம்?
பூமி யாருக்கு சொந்தம்? பூமிக்குள்ள எல்லா நன்மையும் வச்சிருக்காரா இல்லையா? அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமா என்ன செய்யுது? மாறு. அதனால நான் நல்ல உத்தியோகத்தில் இருப்பேன், என் தொழில் சிறப்பா நடக்கும், என் வியாபாரம் சிறப்பா இருக்கும், என் குடும்பம் நல்லா இருக்கும், என் வாழ்க்கை நல்லா இருக்கும். இது எல்லாமே எங்க நடக்குது? பூமியில நடக்குது. கொஞ்சம் ஒரு ஆனந்தம் பூமியில நடக்குது. கவனிச்சுக்கோ. அதனால இந்த பூமியை ஆண்டவர் எனக்கு சொந்தமா கொடுத்துட்டாரு. வானம் எங்க அப்பாவுக்கு சொந்தம், பூமி யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நீங்க பூமி எனக்கு சொந்தம், பூமி எனக்கு சொந்தம் சொல்லுங்களேன். லேண்ட் இல்லாதவங்க என்ன வந்துடும்? லேண்ட் வந்துடும். எத்தனை ஆமீன்ல போறீங்க? எல்லாம் கையை உயர்த்துவோம், வலது கையை உயர்த்தி, இந்த பூமி எனக்கு சொந்தம், இந்த பூமி எனக்கு சொந்தம், இந்த பூமி எங்களுக்கு சொந்தம். ஆமென். முதலாவது பாருங்க, இந்த பூமி உங்களுக்கு சொந்தம். கவனிக்கிறீங்களா? இந்த பூமி உங்களுக்கு சொந்தம். இரண்டாவது பாருங்க, இந்த பூமியில ஆண்டவர் உங்களை என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து விட்டார். அப்படி என்றால் இந்த பூமியிலே நீங்கள் எப்படி இருக்கணும்? சொல்லுங்க. இந்த பூமியில நீங்க எப்படி இருக்கணும்? இந்த பூமியில நீங்க எப்போது எப்படி இருக்கணும்? 15ஆம் தேதி வரைக்கும் ஆசீர்வாதமா, 15ஆம் தேதிக்கு அப்புறம் குறைவா? எண்ணங்கள் அப்படி மனதிலே இருந்தால் அதை முதலாவது தூக்கி என்ன செய்ய வேண்டும்? எறிய வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கவனிங்க, பஞ்ச காலத்திலே ஈசாக்கு விதை விதைத்து அந்த வருஷத்தில் தானே எத்தனை மடங்கு? 100 மடங்கு. எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? உலக ஜனங்களை போல் சிந்திப்பதையும் பேசுவதையும் முதலாவது நிறுத்தி விடுங்கள். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? நான் எப்போதும் ஆசீர்வாதமா இருப்பேன். ஒரு காலகட்டத்தில் ஆசீர்வாதமா இருப்பேன், இன்னொரு காலகட்டத்தில் குறைவுபட்டு இருப்பேன். இல்ல, எப்போது எப்படி இருப்பேன்? ஆசீர்வாதமா இருப்பேன். மாசத்தின் முதல் தேதியிலும் ஆசீர்வாதமா இருப்பேன், கடைசி தேதியிலும் எப்படி இருப்பேன்? ஆசீர்வாதமா. நெருக்கடியான சூழ்நிலையிலையும் போராட்டமான சூழ்நிலையிலையும் நான் எப்படி இருப்பேன்? ஆசீர்வாதமா இருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை குறைவு வந்தாலும் அது நிறைவா என்ன செய்யும்? மாறும். குறைவை நிறைவாக மாற்றுகிற வல்லமையும் ஆற்றலும் ஆசீர்வாதத்துக்கு இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எதற்கு இருக்கிறது? ஆசீர்வாதத்துக்கு. அப்படி என்றால் கர்த்தர் விரும்புகிறார், கவனிங்கள், கர்த்தர் விரும்புகிறார் நீங்கள் இந்த பூமியிலே, அவர் வைத்திருக்கிற பூமியிலே எப்போதும் எப்படி இருக்க வேண்டுமா? ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். குறைவே காணக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல குறைவு இருந்திருக்கலாம், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் குறைவு இல்லை. பாருங்க, நிறைவு தான். எதுவுமே ஆமென் சொல்ல போறீங்க? நிறைவும் வளர்ச்சியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் எப்படி எண்ணுகிறோம், எப்படி பேசுகிறோம் அதில் இருக்கிறது. ஆகையால் சொல்லுகிறோம், பேசுவதை குறித்து மிகவும் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கண்களால் பார்க்கிற பொழுது சூழ்நிலைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதது போல இருந்தாலும் அப்பொழுதும் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்றால், இந்த பூமியிலே கர்த்தரனை எப்படி வைத்திருக்கிறார்? ஆசீர்வாதம். என் வீட்டிலே கர்த்தரனை எப்படி வைத்திருக்கிறார்? ஆசீர்வாதம். என் வாழ்க்கையிலே கர்த்தரனை எப்படி வைத்திருக்கிறார்? ஆசீர்வாதம். என் குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தரனை எப்படி வைத்திருக்கிறார்? ஆசீர்வாதம். என் வேலையிலே கர்த்தரனை எப்படி வைத்திருக்கிறார்? ஆசீர்வாதம். என் சபையிலே கர்த்தரனை எப்படி வைத்திருக்கிறார்? ஆசீர்வாதம்.
என் தொழிலில் ஆண்டவன் எப்படி வைத்திருக்கிறார்? ஆசீர்வாதம். என் வியாபாரத்தில் கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறார்? ஆசீர்வாதம். கர்த்தர் ஆசீர்வாதத்தின் புருஷர் என்றால் அவர் உண்டாக்கின பூமியும் எப்படியாப்பட்டது? ஆசீர்வாதமான பூமி. புராணங்களோ நீங்கள் பூமியை பார்க்கிற விதம், நீங்கள் பூமியை பார்க்கிற விதம் அப்படி இருக்க வேண்டும். யாருக்கு வாய்க்குதோ இல்லையோ இந்த பூமியில எனக்கு எல்லாம் வாய்க்கு. வராங்க. யாருக்கு கைகூடி வருதோ இல்லையோ இந்த பூமியில எனக்கு கைகூடி வரும். ஆனந்தம். யாருக்கு வேலை வாய்ப்பு இருக்கோ இல்லையோ எனக்கு வேலை வாய்ப்பு. யாருக்கு வருமானம் வருதோ இல்லையோ எனக்கு வருமானம் என்ன பண்ணும்? வரும். எதுவும் ஆனந்தம் வரும். ஏனென்றால் கர்த்தர் ஆசீர்வாதம் என்ற அபிஷேகத்தினாலே உங்களை என்ன செய்து விட்டார்? நிரப்பி விட்டார். ஆகையால் நீங்கள் உலக மக்களைப் போல, ரட்சிக்கப்படாத மக்களைப் போல நீங்கள் எண்ணக்கூடாது, சிந்திக்க கூடாது, அப்படி பேசக்கூடாது. அவர்கள் சூழ்நிலையை பார்த்து எண்ணுவார்கள், சிந்திப்பார்கள், அப்படியே பேசுவார்கள். அவர்களுக்கு சூழ்நிலை, கண்ணால் பார்க்கிற சூழ்நிலை, அவர்கள் உணர்கிற சூழ்நிலை, அவர்கள் கேள்விப்படுகிற காரியம், அது அப்படியே எண்ணுவார்கள், பேசுவார்கள். ஒரு சொல்றேன் பாருங்க, அங்க அவங்க இறந்துட்டாங்க, இங்க இறந்துட்டாங்க, இங்க இறந்துட்டாங்க. சரி, நீங்க என்ன சொல்ல வரீங்க? நானும் இறந்துருவது போல தோணுது. பாத்தீங்களா? பார்த்ததையும் கேள்விப்பட்டதையும் அப்படி அதை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாராவது வாழ்ந்து கெட்டு இருந்தா அது போல நானும் வாழ்ந்து கெட்டுருவேன்னு மனதில் என்ன செய்யாதீங்க, எண்ணிராதீங்க. பிசாசு அப்படி எண்ணங்கள் மனதில் கொண்டு வருவதற்கு இடம் கொடுக்காதீங்க. பல வேளையில வந்து பிசாசு மனதில் சொல்லுவான், நீ என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்க, நீ என்ன மேன்மை அடைஞ்சிருக்க, நீ என்ன முன்னேறி இருக்க. பல வேளையில உங்க மனதில் பிசாசு அந்த எண்ணங்களை கொண்டு வந்திருக்கலாம். அதை உங்களை ஏமாற்றுவதற்கு, அது இன்னும் உங்கள் நிலைமைகளை மோசமாக்குவதற்கு, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதை, நீங்கள் வளருவதை, நீங்கள் முன்னேறுவதை பிசாசு பொறுத்து கொள்ளாமல் அப்படி வந்து மனதில் என்ன செய்வான்? இடைப்படுவான். ஆவியானவர் எப்படி மனதில் இடைப்படுகிறாரோ அதே போல பிசாசு வந்து மனதில் தான் என்ன செய்கிறான்? இடைப்படுகிறான். யூதாஸ் காரியத்தை நினைத்திருந்தால் அவன் மனம் திரும்பி என்ன செய்திருக்கலாம்? உயிரோடு இருந்திருக்கலாம். அவன் மனதிலே வந்து இடைப்பட்டது யாரு? பிசாசு. அந்த தற்கொலை எண்ணங்களை கொடுத்த உடனே அந்த தற்கொலை எண்ணங்களை அவன் ஏற்றுக்கொண்டான். பிசாசு உங்கள் மனதிலே எண்ணங்களை கொண்டு வரும் பொழுது அந்த எண்ணங்களை ஏற்றுக்கொள்வதும் மறுதளிப்பதும் நீங்கள் எடுக்கிற முடிவில் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் முடிவு எடுக்கிற சுயாதீனத்தை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நீங்கள் என்ன முடிவு தொடர்ந்து எடுக்கிறீர்கள்? நான் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. இந்த முடிவை எப்ப எடுக்கணும்? ராத்திரி தூங்கும் போதா? சொல்லுங்க, எப்ப எடுக்கணும்? காலையில் எழுந்த உடனே. எத்தனை ஆனந்தில போறீங்க? நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. இந்த நாள் முழுவதும் எப்படி இருப்பேன்? ஆசீர்வாதம். ஆகையால் இந்த நாள் முழுவதும் நான் செய்வதெல்லாம் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதம். ஏனென்றால் கர்த்தர் பூமியை எனக்கு கொடுத்து விட்டார். இந்த பூமியில தான் நான் பிரயாசப்படுகிறேன், இந்த பூமியில தான் நான் உழைக்கிறேன், வேலை செய்கிறேன். ஆகிய இந்த பூமியில நான் படுகிற பிரயாசம், வேலை, தொழில் எல்லாம் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு ஆனந்தங்கள ஆசீர்வாதம் உங்களை படிப்படியாக உயர்த்தி, ஆமா பாருங்க, மேன்மைப்படுத்தும். எத்தனை ஆனந்தல போறீங்க? உங்களை மேன்மைப்படுத்துவது தேவனுக்கு தெரியும். எத்தனை ஆனந்தல போறீங்க? எத்தனை மேன்மை அடைய விரும்புறீங்க? வளர வளர விருத்தி அடைந்து யாரான மகா பெரியவர். ஆனந்தலோமா, நீங்கள் ஆசீர்வாதத்தில் பெரியவர்களாய் மாறும் பொழுது, நன்மையை பெற்று பெரியவர்களாகும் பொழுது, கணத்திலே பெரியவர்களாய் மாறும் பொழுது, மதிப்பு மரியாதையிலே பெரியவர்களாய் மாறும் பொழுது, பொருளாதாரத்திலே பெரியவர்களாய் மாறும் பொழுது, மதிப்பு மரியாதை உங்களுக்கு தானா என்ன செய்யும்? வருமா வராதா?
எதிர்பார்க்கிறவங்க கையை வச்சு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்ன தலைப்புல கர்த்தருடைய வார்த்தையை பார்த்துட்டு இருக்கிறோம்? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இது அடுத்த வாரமும் தொடரும். ஆமா, கரெக்டா டயத்துக்கு நான் இன்னைக்கு முடிச்சிருவேன். அடுத்த வாரமும் என்ன பண்ணுவோம்? இன்னும் நிறைய வசனங்கள் எடுத்து அடுத்த வாரமும் தொடர்ந்து நாம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். ஆகையால் மறந்து விடாதீர்கள். கர்த்தர் பூமியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வாழ்நாள் முழுவதும் இந்த பூமியிலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஆசீர்வாதமா. வாழ்நாள் முழுவதும் எங்கூட சேர்ந்து நீங்க அறிக்கை பண்ணுங்க. எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டீங்களா? வாழ்நாள் முழுவதும் இந்த பூமியிலே நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். வாழ்நாள் முழுவதும் இந்த பூமியிலே நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் சபையார் பிள்ளைகள் அனைவரும் ஆசீர்வாதமா இருப்போம். வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வாதமா இருப்போம். சொல்லிக்கிட்டே போங்க. நான் ஆசீர்வாதமா இருப்பேன். நாங்கள் ஆசீர்வாதமா இருப்போம். ஆமா, நீங்க தனியா சொல்லும் போது ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லிக்கோங்க. அப்புறம் சேர்ந்து போகும்போது ஒருத்தர் முகத்தை பார்த்து என்ன பண்ணுங்க? ஆசீர்வாதமா இருப்போம். யாரை பார்த்தாலும் ஆமா, அவங்கள கை கொடுக்கும் போது நீங்க எப்படி இருப்பீங்க? ஆசீர்வாதமா இருப்பீங்க. எத்தனை ஆண்களை பாருங்க. நீங்க அப்படியே சொல்றீங்கன்னா நீங்க சொல்ற நபரும் போக போக உங்களையும் பார்த்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க? நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. எத்தனை ஆண்களை போறீங்க? நீங்க அப்படி சொல்லும் பொழுது கேட்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அநேகருக்கு கர்த்தர் உங்களை என்ன பாத்திரமா வைத்திருக்கிறார்? ஆசீர்வாதத்தின் பாத்திரமா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வேகமா ஆதியாகமம் 24வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்த்து முடிப்போம். ஆதியாகமம் 24:1 வாசிங்க. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனாய் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். எல்லாரும் எடுத்துக்கொண்டீங்களா? ஆதியாகமம் புஸ்தகம் 24வது அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். இதை ஆமென் சொல்ல போறீங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் ஆசீர்வதிச்சுட்டு விட்டுல, ஆசீர்வதித்து வந்தார். அப்படி என்றால் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுவாமா? தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இதை ஆமென் சொல்ல போறீங்க. கவனிங்கள், நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம் மட்டும் இல்ல, ஈசாக்கு, யாக்கோபு சேர்த்தே பார்க்கலாம் பாருங்க. முதலாவது பாருங்க, ஆபிரகாம் வயது சென்றவனா இருந்தா அப்பவும் கர்த்தர் ஆபிரகாமை என்ன செய்தாரா? ஆசீர்வதித்து வந்தார். ஆமென் சொல்லுங்களேன். வயது சென்றவனாயிட்டானா, ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தானா, அது மாத்திரமல்ல, அவன் பிள்ளைகளை பார்க்கிறான், பேர பிள்ளைகளை பார்க்கிறான், கொள்ளு பேரங்களை பார்க்கிறான், கொள்ளு பேத்திகளை பார்க்கிறான். அவங்களும் எப்படி இருக்கிறாங்க? ஆசீர்வாதமா. எத்தனை ஆமதில போறீங்க? நீங்க மட்டுமல்ல, உங்களிலிருந்து வருகிற எல்லா சந்ததிகளும் சந்தானங்களும் எப்படி இருக்க போகிறது? ஆசீர்வாதமா. எத்தனை பேர் சந்தோஷமா ஆமென் சொல்ல போறீங்க? சில பேர் பாத்தீங்கன்னா பெத்த பிள்ளைகளே சமைப்பாங்க. நிறுத்திருங்க. அதை பிள்ளைகளை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். பிள்ளைகளை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். நானும் என் சந்ததியும் என் சந்தானமும் எப்படி இருப்போம்? ஆசீர்வாதமா. இத்தனை ஆமென் சொல்ல போறீங்க. பிள்ளைகளுக்கு நன்மை செய்யணும் எண்ணங்கள் சிந்தனைகளா இருக்கும். ஆனா பிசாசு பாருங்க, மனதை தாறுமாறா குழப்பி மோசமான வார்த்தைகளை, பிள்ளைகளை குறித்து மோசமான வார்த்தைகளை. தெளிவு உள்ளவர்களா இருக்க வேண்டும்.
நிதானம் உள்ளவர்களா இருக்க வேண்டும், எச்சரிப்பா இருக்க வேண்டும், வெளிப்பாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். உங்களை குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், பிள்ளைகளை குறித்தும் கவனமாக இருக்க வேண்டும். கவனிங்க, ஆபிரகாம் ஒரு புறமாக்கத்தான். அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை ஆசீர்வதித்து ஒரு காலகட்டம் வரும்பொழுது அவனை அப்படி விட்டு விடவில்லை. தொடர்ந்து ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்தாரா? ஆசீர்வதித்து வந்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆபிரகாமில் இருந்து சந்ததிகள் வந்ததா இல்லையா? வந்தது. ஈசாக்கு பிறந்தான். அப்புறம் பாருங்க யாக்கோபுக்கு பாருங்க எத்தனையோ பிள்ளைகள். குறிப்பா மனேசே, எப்ராயிம், பாருங்க இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லையா? ஆகையால வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாப்பட்டவர்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்ன சொல்ல போறீங்க? நீங்கள் இஸ்ரவேலின் புது உடன்படிக்கை பெட்டியா இருக்கிறீர்கள். ஆக நீங்களும் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ராமஜலோமா. அப்ப நீங்க தொடர்ந்து வாய் திறந்து சொல்லணும், எங்களுடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை போல நாங்களும் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நன்றாக கவனியுங்களே, நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதித்து வந்தது போல நீங்களும் வாய் திறந்து என்ன சொல்ல வேண்டும்? எங்களுடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்து வந்தது போல எங்களையும், எங்கள் பிள்ளைகளையும், எங்கள் சந்ததிகளையும், எங்கள் சந்ததியிலிருந்து உருவாகிற சந்தானங்களையும் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதித்துக் கொண்டே வருவார். ஆசீர்வதிப்பதை நிறுத்த மாட்டார். ஆசீர்வதிக்கிறதை நிறுத்த மாட்டார். ஆசீர்வதிக்கிறதை நிறுத்த மாட்டார். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும். உங்களை குறித்து தேவனுடைய திட்டமே என்ன திட்டம்? ஆசீர்வதிக்கிற திட்டம். தொடக்கத்தில் இருந்து அவர் ஆசீர்வதித்துக் கொண்டு வந்தார். இன்றைக்கும் அவர் மாறாதவர். இன்றைக்கும் உங்களை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். உங்கள் பிள்ளைகளை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அவர்களிலிருந்து வருகிற பிள்ளைகளை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய திருச்சபையை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். ஊழியங்களை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். வேகமா கடைசி அறிக்கை என் கூட சேர்த்து. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை ஆசீர்வதித்தது போல கர்த்தர் எங்களையும், எங்கள் பிள்ளைகளையும், குடும்பத்தையும், சந்ததிகளையும், சந்தானங்களையும் ஆசீர்வதித்துக் கொண்டே வருகிறார். ஆசீர்வதித்து வருகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகையால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் கொடுத்த இந்த பூமியிலே நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறோம். இந்த பூமியை பற்றி பிடிக்கிறோம், சொந்தமாக்கி கொள்ளுகிறோம், சொந்தமாக்கி கொள்ளுகிறோம், சொந்தமாக்கி கொள்ளுகிறோம். ஆமென். அல்லேலூயா. 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோமா? ஜெபிப்போம் எல்லாரும். கர்த்தர் நல்லவர்.